வணக்கம் நண்பர்களே, வாழ்க்கையில நம்ம நிறைய பேரை பார்த்திருப்போம். நிறைய பேர் வந்துட்டு ஒரு பெரிய உயரத்துல இருக்கிறவங்கள பார்த்திருப்போம். அப்படி உயரத்துல இருக்கிறவங்கள பார்க்கும்போது நமக்கு தோன்றது என்ன அப்படின்னா, இவங்க பரவாயில்ல ஈஸியா வந்து மேல வந்துட்டாங்க அப்படின்னு. கிடையவே கிடையாதுங்க. எல்லாரோட வாழ்க்கையும் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மேல வந்தவங்க தான் நிறைய பேர். அப்படி தமிழ் சினிமால வந்துட்டு ஒரு மறக்க முடியாத, மறுக்க முடியாத ஒரு சூப்பரான ஒரு டைரக்டர். அவர் தான் வந்துட்டு பிரம்மாண்டம் அப்படின்னு சொன்னாலே வந்து எல்லாருக்குமே வந்துட்டு இவர் பேர் தான் ஞாபகம் வரும். அவர் பேர் தான் சங்கர். இவர் எப்படி வந்துட்டு அவருடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சு சினிமாவுக்குள்ள வந்து அதுக்கப்புறம் அவர் உச்சத்தை தொட்டு இப்போ வந்து அவருடைய நிலைமை என்ன அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் ஸ்டோரியும் வந்துட்டு புரியும். கும்பகோணத்துல இருந்து ஒரு பையன் வந்துட்டு ட்ரெயின் ஏறி சென்னைக்கு வந்துட்டு பாலிடெக்னிக்ல படிக்கிறதுக்காக வராரு. படிச்சு முடிச்சவனுக்கு அப்புறம் இன்ஜினியரிங் படிக்கலாம் அப்படின்ற நினைப்புல இருக்கும்போது அவர் குடும்ப சூழ்நிலை காரணமாக அவரால் படிக்க முடியல. அதனால பாலிடெக்னிக் முடிச்ச ஒண்ணுமே ஒரு டைப் ரைட்டிங் ஆஃபீஸ்ல குவாலிட்டி சூப்பர்வைசரா ஜாயின் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இருந்தாலும் எனக்கு வேலைக்கு போறது இருந்தாலும் எனக்கு வந்துட்டு சினிமால தான் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு தாட்ல சினிமால நடிக்கவும் ட்ரை பண்றாரு. அப்படி இருக்கும்போது அங்க நடக்கும் மேடை நாடகங்கள்லாம் அந்த டைம் வந்து நடக்கும்ல, அந்த நாடகத்துல வந்துட்டு இவரும் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன கதை ரோல்ஸ் எல்லாம் வந்து கொடுப்பாங்க. காமெடியன் ரோல்ஸ் வேற என்ன ரோல் கொடுத்தாலும் சரி அந்த ரோல்ஸ் வந்து இவர் பண்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த ரோலுக்கான டைலாக்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா இவரே எழுதி அதை கொஞ்சம் அப்படியே மெருகேற்றி அதையும் வந்துட்டு இவர் பேசுறாரு. அந்த மாதிரி அவர் நடிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஷோ வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஏசி ஒரு நாள் பாக்குறாரு. அப்படி அந்த ஷோவை பாக்குற எஸ்ஏசி இன்னாரா இந்த பையன் சூப்பரா டைலாக்ஸ் எல்லாம் பயங்கரமா பின்றானே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அந்த பையன் அவரை கூப்பிட்டு வந்துட்டு விசாரிக்கிறாரு. நீ டைலாக்லாம் நல்லா பேசுறியே, நீ கொடுக்குற பேசுற டைலாக்லாம் வந்துட்டு யார் எழுதி கொடுக்குறது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அவர் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து டைலாக் சொல்லுவாங்க, ஆனால் அந்த டைலாக்கு நானே எக்ஸ்ட்ராவாக நிறைய எழுதி நானே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி நடிக்கிறேன் அப்படின்றாரு. ஸோ ஓகே, அதை பார்த்து எஸ்ஏசி வந்துட்டு கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிட்டார். இம்ப்ரெஸ் ஆன ஒன்றும் அவர் அந்த பையன்கிட்ட கேட்குறாரு, நீ வந்துட்டு என்னோட அடுத்த படத்தில் டைலாக் ரைட்டராக ஒர்க் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாரு. ஓகே, இப்போ நமக்கு வந்துட்டு பெரிய அளவில் நடிக்கிறதுக்கு சான்ஸ் இன்னும் வரல, அதனால கிடைக்கிற வாய்ப்பை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு சினிமாக்குள்ள ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆகிடும் அப்படின்ட்டு எஸ்ஏசிக்கு ஓகேவும் சொல்றாரு. அதுக்கப்புறம் 1985ல வேஷம், அதுக்கப்புறம் வந்துட்டு பூவும் புயலும் இந்த ரெண்டு படத்துலையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஸ்ஏசிக்கு டைலாக் ரைட்டராக ஒர்க் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துலையும் சின்ன சின்ன ரோல்ஸ்லையும் வந்துட்டு நடிக்கிறார். இருந்தாலும் இந்த ரெண்டு படங்களும் அந்த அளவுக்கு போகல. அதனால அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது நான் சரி ஓகே நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டராக யார் கூட சேர்ந்துட்டோம்னா கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு அதில் கிடைக்கிற சின்ன சின்ன சான்ஸில் நம்ம நடிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற தாட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எஸ்ஏசி கூட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 1986ல எஸ்ஏசியோட அசிஸ்டண்டாக வசந்தராகத்தில் ஒர்க் பண்ணுறாரு. அந்த படத்தில் வந்துட்டு இவர் வந்து நடிக்கவும் செய்கிறார். அந்த படத்தில் ஒரு பிரிண்டிங் பிரஸ் பர்சனாக வந்துட்டு நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் 1987ல கருணாநிதி அவர்களின் ரைட்டிங்ல எஸ்ஏசியோட டைரக்ஷன்ல நீதிக்கு தண்டனை அப்படின்ற படத்துலையும் வந்துட்டு நடிக்கிறார். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டராக வந்துட்டு அவர் நடிக்கிறார். நடிப்புலேயே வந்துட்டு நல்ல ஒரு மெச்சூரிட்டியை காமிக்கிறார். அதே போல டைலாக் ரைட்டிங்ஸ் ஆகட்டும் இல்லை அசிஸ்டன்ட் ஒர்க் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு தெளிவான ஒரு மனநிலையே வந்துட்டு அந்த டைம் சங்கருக்கு வர ஆரம்பிச்சது. எஸ்ஏசி கிட்ட மட்டும் அசிஸ்டன்ட் டைரக்டரா இல்லாம வேற யார்கிட்ட இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றாருன்னா பவித்ரன் கிட்டயும் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஜாயின் பண்ணாரு. அதுக்கப்புறம் 1990ல சீதான்ற எஸ்ஏசியோட படத்துல முக்கியமான ஒரு காமெடியன் ரோல் வந்துட்டு பண்றாரு. அதுக்கப்புறம் பவித்ரன் கூட சேர்ந்துட்டு வசந்த கால பறவை, சூரியன் இந்த ரெண்டு படத்துலயுமே வந்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்றாரு. இதுக்கப்புறம் வந்துட்டு சங்கர் வந்துட்டு கொஞ்சம் உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்படின்னா நமக்கு வந்துட்டு இது வரைக்கும் நம்ம ஒரு 5 படங்கள் நடிச்சிருக்கோம், இருந்தாலும் நமக்கு நடிப்புக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு பயங்கர ஸ்கோப் உள்ள எந்த ஒரு ரோலும் வந்துட்டு அவருக்கு வரவே இல்லை. அதே போல அந்த டைம்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 படத்துக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்றாரு. அதனால நமக்கு வந்து நடிப்பு ஒத்து வருமா வராதா அப்படின்ற எண்ணம் வந்து அவருக்குள்ள தோண ஆரம்பிச்சது. அதனால நம்ம ஏன் வந்துட்டு டைரக்டர் ஆகக்கூடாது அப்படின்ற தாட் வந்து அவருக்கு வர ஆரம்பிக்குது. இப்படி அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சரி ஓகே இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து டைரக்ஷன்ல போனதான் வாழ்க்கை, ஏன்னா நடிப்பு வந்து நமக்கு அந்த அளவுக்கு செட் ஆகுது அப்படின்றது அவர் புரிய ஆரம்பிச்சது. உடனே வந்துட்டு அந்த டைம் வந்து அவர் டைரக்டர் மகேந்திரனுடைய படத்தை பார்த்து ரொம்பவே இன்ஸ்பயர்ட் ஆன ஒரு பர்சன். அந்த டைம் இவர் வந்து அழகிய குயிலே அப்படின்ற ஒரு படத்தையே வந்து எழுதி வச்சிருந்தார். அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்ஷனும் கிடையாது, எதுவும் கிடையாது, நார்மலா போற ஒரு மாதிரியான சப்ஜெக்ட். அந்த படத்தை வந்து அவர் எழுதிட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தாரு. அதே டைமில் அவருக்கு வந்துட்டு டைரக்ஷன் எப்படி பண்ணணும், டைரக்ஷன் வந்து இந்த மாதிரி அதை யார் யாரை எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் எல்லாமே வந்துட்டு அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு 17 படம் ஒர்க் பண்ணார்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவருக்கு அது கொடுத்தது. அதனால அந்த தைரியத்தினால தான் அவர் டைரக்ஷனில் இறங்க ஆரம்பிச்சார். ஆக்ஷன் கதை தானே உங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு அவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா ஜேகே அப்படின்ற ஒரு கதையை வந்துட்டு ரெடி பண்ணுறாரு. அந்த கதை எதுக்காக ஜேகே அப்படின்னு பேர் வச்சார்னா ஜெயகாந்தனுடைய ரைட்டிங்கில் வந்துட்டு இவர் ரொம்பவே வந்துட்டு இன்ட்ரெஸ்டான பர்சன். அதனால அவர் பேரை தான் வந்துட்டு வைக்கணும்ட்டு ஜேகே அப்படின்னு அந்த படத்துக்கு வந்து வச்சிருக்காரு. அந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் கதையை தான். அதை வந்துட்டு சரத்குமார் கிட்ட வந்து சொல்றாரு. சரத்குமார்ட்ட சொன்னதுக்கப்புறம் சரத்குமாரும் அதில் ரொம்பவே பெரிய இன்ட்ரெஸ்ட் ஆகிடு. உடனே வந்துட்டு குஞ்சுமன் ப்ரொடியூசர்கிட்ட வந்துட்டு நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அனுப்புறாரு. இந்த ஸ்டோரியை ப்ரொடியூசர் கேட்டி குஞ்சுமனும் கேட்டுட்டு அவருக்கும் வந்துட்டு ரொம்பவே இந்த ஸ்டோரி பிடிச்சி போயிடுச்சு. இருந்தாலும் இந்த படத்தில் வந்து அப்போ டைரக்டராக வந்துட்டு சங்கர் இறங்கியிருப்பாரா அப்படின்றது ஒரு டவுட் தாங்க.
ஏனென்றால் அப்போ வந்து பவித்ரன் தான் வந்துட்டு ஒரு பீக்கில் இருந்தார். கேடி குஞ்சுமோனுக்கு, சரத்குமாருக்கு எல்லாருக்குமே வந்துட்டு க்ளோஸாக இருந்தார். அதனால வந்துட்டு பவித்ரன் தான் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்த டைமில் ப்ரொடியூசருக்கும் டைரக்டர் பவித்ரனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால வந்துட்டு அவர் கேடி குஞ்சுமணி வந்து சரத்குமார் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் வந்துட்டு பவித்ரனுடைய அடுத்த படமான ஐ லவ் இந்தியாவில் நடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் சரத்குமார் வந்துட்டு எனக்கு சூரியன்ற ஒரு படத்தில் பிரேக் கொடுத்ததே பவித்ரன் தான், அதனால் அவர் படத்தில் நடிச்சே தீர்வன்ட்டு ஐ லவ் இந்தியாவுக்கு போயிட்டாரு. அதனால சங்கர் சொன்ன ஸ்டோரிக்கு வந்துட்டு வேற ஆக்டரை வந்துட்டு தேட ஆரம்பிச்சாங்க. அப்போ நம்ம ப்ரொடியூசர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசனுடைய டேட்ஸ் இருந்திருக்கு. அதனால வந்துட்டு நீங்கள் போய் இந்த ஸ்டோரியை கமலஹாசன் சொல்லுங்க, அவர் ஓகேனா அவரை நடிக்க வச்சிடலாம் அப்படின்ட்டு அமைச்சிருக்காங்க. சங்கர் போயிட்டு கமலஹாசன்ட்டே வந்துட்டு இந்த ஸ்டோரியை சொல்லியிருக்காரு. அவர் வந்து இந்த இதில் வந்துட்டு பிராமினா வர கேரக்டர் வந்து அந்தளவு எனக்கு சூட் ஆகாது, அதனால வந்துட்டு இந்த ஸ்டோரியில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டு அவர் வந்து தள்ளி விட்டுறாரு. அதுக்கு அப்படியே வந்து ஒவ்வொருத்தரையாக வந்து வேறு வேறு ஆக்டர்ஸ் யார் இருப்பாங்க அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரையாக சொல்கிறாங்க. யாருமே வந்துட்டு அந்த டைம் செட் ஆகாமல் இருந்தாங்க. அதே டைமில் எந்த ஒரு வாய்ப்பும் வந்து கிடைக்காம, அதாவது எப்படின்னா ஒரு நல்ல ஒரு பீக் கிடைக்காம அர்ஜுன் வந்து ரொம்பவே தடுமாறிட்டு இருந்தார். அதனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இவங்க டைரக்டர் மற்ற டைரக்டர்ஸை நம்பி வந்து பிரோஜனம் கிடையாது அப்படின்ட்டு அவரே வந்துட்டு சேவகன்ற படத்தை வந்துட்டு டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி ஆக்டிங்கும் பண்ணி அந்த படத்தை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த படமும் ஹிட் ஆயிடுது. இதுக்கப்புறம் வேற எந்த டைரக்டர் கூடயும் நடிக்க வேணாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற அர்ஜுன் கிட்ட சங்கர் போயிட்டு இந்த ஸ்டோரியை வந்துட்டு சொல்றாரு. சும்மா கேட்டுட்டு விட்டுடலாம் அப்படின்னு தான் அர்ஜுனும் வந்துட்டு ஸ்டோரியை கேட்கிறாரு. ஆனால் ஸ்டோரி கேட்டதுக்கு அப்புறம் அர்ஜுனுக்கு அந்த கதை ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அதனால அவர் வந்து நடிக்கிறதுக்கு ஒப்பந்தமாகிறார். அப்படி அர்ஜுன் ஓகே சொல்லி நடிச்சு வெளியான படம் தான் சங்கரின் ஃபர்ஸ்ட் படமான ஜென்டில்மேன். பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகி பயங்கர கலக்குன்னு கலக்கிச்சு. ஆனால் இந்த படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது படத்தை வந்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிபியூட்டரும் இதை வந்து வாங்குறதுக்கு முன் வரல. அதனால கேடி குஞ்சுமோனே ரொம்ப ரிஸ்க் எடுத்து நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவரே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணார். ஃபர்ஸ்ட் 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஷோவில் கூட்டமே இல்லைங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு மக்கள் வந்துட்டு படம் சூப்பராக இருக்குன்னு சொல்ல ஆரம்பிக்க கூட்டம் வந்து அலைமோத ஆரம்பிக்கிறது. படமும் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. இந்த படத்தில் இன்ட்ரெஸ்டிங்கான ராபரி, அது மட்டும் இல்லாமல் கரப்ஷன் எல்லாத்தையும் லவ் அண்ட் ஆக்ஷன் கலந்து சூப்பராக வந்து சங்கர் சொல்லியிருப்பாரு. பிரம்மாண்டமாகவும் எடுத்திருப்பாரு. ஒரு பிரம்மாண்டமாக ஃபர்ஸ்ட் படத்தை எடுத்து அதுக்கான பிரம்மாண்டமான வெற்றியும் கொடுத்து நல்ல கலெக்ஷனையும் வாங்கி கொடுத்திருப்பாரு சங்கர். படத்தில் டைலாக் ரைட்டரா பாலகுமாரன் தான் போடணும் அப்படின்ட்டு சங்கர் வந்துட்டு ப்ரொடியூசர் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதனால அவரே தான் வந்துட்டு இந்த படத்துக்கு டைலாக் ரைட்டராகவும் இருந்தார். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்துட்டு கிளைமேக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இப்போ இருக்கிற மாதிரி வந்துட்டு கிடையாது. அதுக்கு முன்னாடி வேற மாதிரி எடுத்து முடிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் இந்த மாதிரி சூசைட் பாம் வச்சு உங்க பிரசிடென்ட்டை வந்து பண்ணிருப்பாங்க. அந்த இதை வந்துட்டு இன்ஸ்பயர் ஆகிட்டு ப்ரொடியூசர் வந்துட்டு சங்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது மாதிரி கிளைமேக்ஸ் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால தான் கிளைமேக்ஸை மாற்றி இப்போ கரண்டாக இருக்கிற மாதிரி கிளைமேக்ஸை வச்சாங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் படம் பயங்கர ஹிட்டான படம் மட்டும் இல்லாமல் அர்ஜுனுடைய இதுலேயும் வந்து கேரியர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்துட்டு பதிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கல் வந்து பயங்கர வந்துட்டு மக்களை வந்து அட்ராக்ட் பண்ணிச்சு. முதல்ல இந்த படத்துக்கு வந்துட்டு இளையராஜாவை தான் சங்கர் கேட்டிருந்தாரு. ஆனால் அவருடைய டேட் கிடைக்காதனால ஏஆர் ரஹ்மானை வந்துட்டு புக் பண்ணாங்க. சங்கர் அவருடைய படத்தில் வர அந்த கிராஃபிக்ஸ் காட்சிகளாகட்டும், இல்லை அந்த படத்தில் வர பாட்டுகளுக்காக அவர் மெனக்கெடுக்கிற அந்த பிரம்மாண்டமாகட்டும் எல்லாமே வந்துட்டு ஏதோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலங்க. அவர் வந்து ஃபர்ஸ்ட் படத்துலேருந்தே அதை வந்துட்டு ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி விஷுவல் எஃபெக்ட்ஸுக்கும் பிரம்மாண்டத்துக்கும் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டாக 1993 ஜென்டில்மேனை ஸ்டார்ட் பண்ணவர் 1994 காதலன் படத்தை வந்துட்டு இயக்குறாரு. காதலன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதே டீம், அதே ப்ரொடியூசர், அதே டைரக்டர், அதே டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அதே டீம் வந்துட்டு அடுத்த படத்துக்கு ஜாயின் பண்ணுறாங்க. இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்துட்டு பிரசாந்த் தான் ஹீரோவாக்கு போடலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் பிரசாந்தோட டேட்ஸ் கிடைக்காதனால ப்ரொடியூசரோட சஜஷன் படி பிரபுதேவா வந்துட்டு ஆக்ட் பண்ண வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்துட்டு விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஆகட்டும், இல்லை சாங்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்துட்டு ஒரு அப்படியே சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இதோட மியூசிக்கல்ஸ் எல்லாமே ஏஆர் ரஹ்மான் போட்டது. இது வரைக்குமே வந்துட்டு பட்டி தொட்டி எல்லாம் வந்துட்டு ஒழிச்சின்னு தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வர அந்த பேட்டாராப் அப்படின்ற பாட்டை வந்துட்டு சங்கரே வந்துட்டு எழுதியிருப்பாரு. இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வர அந்த கிராஃபிக்ஸ் விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபீலிங்ஸை வந்துட்டு எமோஷன்ஸை அப்படியே வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னடா இவன் வந்துட்டு காண்டாகுதே அவனை ஒருத்தனை பார்த்து காதில் புகை வர மாதிரி இருக்கு, அந்த இதெல்லாம் வந்துட்டு அவர் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் என்னடா பேயாட்டம் ஆடிட்டான் அப்படின்றதையும் வந்துட்டு அவர் ஷோ பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷுவல் எஃபெக்ட்ஸுக்கும் இவர் வந்து யோசிச்சு அவங்களுடைய கற்பனை, அவங்களுடைய ஃபீலிங்ஸை வந்துட்டு அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸாக காட்டணும் அப்படின்ட்டு அதை பண்ணியிருக்காரு எல்லா பாட்டுக்குமே. இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு இந்த அளவு மெனக்கடணும்னு சங்கருக்கு அவசியம் இல்லை. இருந்தாலும் மக்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய எமோஷன்ஸை வந்து இந்த மாதிரி நம்ம காமிக்கும் போது விஷுவலாக அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ட்ரீட்டாக இருக்கும் தான் அவர் எல்லாத்துலையுமே வந்துட்டு இவ்வளோ மெனக்கெட்டிருக்காரு. அதுக்கப்புறம் காதலன் முடிச்ச கையோட இவர் வந்துட்டு ஒரு பெரிய மனுஷன் அப்படின்ற ஒரு படத்தோட கதையை எழுதி முடிக்கிறாரு. அந்த கதைக்கு வந்துட்டு ரஜினிகாந்த் அவர்கள் தான் சூட் ஆவார்ட்டு அவர்கிட்ட போய் இந்த கதையை சொல்றாரு. ஆனா ஒரு சில காரணங்களால ரஜினிகாந்த் அவர்களால் நடிக்கவே முடியல. இந்த மாதிரி ரஜினிகாந்த் அவர்களால் நடிக்க முடியாம போன அந்த படம் தான் 1996 கமலஹாசன் நடிப்பில் இந்தியன் அப்படின்ற படமா ரிலீஸ் ஆகுது. சங்கருடைய 3வது படமாகவும் இந்த படம் அமையுது. இந்த படத்துல வந்துட்டு மேக்கப்காகவே வந்துட்டு ரொம்பவே மெனக்கிட்டு இருக்காரு சங்கர். அதனால வந்துட்டு அமெரிக்கனுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட் இங்க கூட்டு வந்து சேனாதிபதி கேரக்டருக்கும் அவருடைய ஒய்ஃப் கேரக்டருக்கும் வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் பண்ணிருப்பாங்க. அந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நிஜமாலுமே ஒரு வயசான ஒரு தோற்றத்தை வந்துட்டு கமல் வந்து வந்திருப்பாரு. அந்த படமும்
படமும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. இந்த படத்துல டைலாக் ரைட்டர் வந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுஜாதா அவர்கள். சுஜாதா ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு சங்கரோட கை கோர்க்கிறாரு. அது மட்டும் இல்லாம அப்ப வந்து பாத்தீங்கன்னா தேசிய விருதுல 3 விருதை வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்துட்டு அடிச்சது. அதோட அப்ப இருந்த எல்லா ரெக்கார்ட்ஸையும் பிரேக் பண்ணி கலெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் 50 crore வாங்கின படமா வந்துட்டு இந்தியன் படம் அமைஞ்சது. இந்தியனோட ஸ்டோரியும் வந்து பாத்தீங்கன்னா அப்ப இருந்த கல நிலவரத்தை வந்து அப்படியே வந்து அப்பட்டமா வந்துட்டு சொல்லியிருக்கோம். அதாவது எங்கெங்க ஊழல் நடந்துட்டு இருக்கு, அந்த ஊழல் நடந்ததுன்னா அதை கேட்டா என்ன ஆகுது, அந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே வந்து அந்த படத்துல ஷோ பண்ணிருப்பாங்க. மக்களோட உள்ளத்திலயும் வந்துட்டு அந்த வயசான ஒரு கேரக்டர் வந்து அப்படியே வந்துட்டு கம்பீரமா சேர் போட்டு உட்கார்ந்திருக்கும். கண்டினியூஸா 3 பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த சங்கர் அடுத்தது 1998ல ஜீன்ஸ் படத்தை எடுக்கிறாரு. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாங்குக்கே 7 வண்டர்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் வந்து காமிச்சு ரொம்பவே பிரம்மாண்டத்துல அப்படியே வந்து அடுத்த லெவலுக்கு மூவ் ஆயிருப்பாரு. கிராபிக்ஸ்லயும் ஒரு பயங்கரமான லெவலுக்கு வந்துட்டு மூவ் பண்ணிருப்பாரு. அந்த படத்தோட ப்ரொடியூசரே வந்து என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 வண்டர்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் அந்த ஒரே ஒரு சாங் எடுத்த இதுலயே இன்னொரு படத்தையே எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இருந்தாலும் அந்த படமும் வந்துட்டு பயங்கர பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது. இந்த படத்துக்கும் ஃபர்ஸ்ட் 2 படத்துக்கு டைலாக் ரைட்டரா இருந்த பாலகுமாரன் தான் வந்துட்டு டைலாக் ரைட் பண்ணிருப்பாரு. இந்த படமும் வந்துட்டு பிரம்மாண்டமான ஒரு ஹிட் கிடைக்குது. அந்த படம் முடிஞ்ச கையோட 1999ல சங்கர் வந்துட்டு ரஜினிகாந்த் அவர்களை மனசுல வச்சுட்டு ஒரு ஸ்டோரியை வந்து எழுதுறாரு. அது மட்டும் இல்லாம அவருடைய ஓன் ப்ரொடக்ஷனா எஸ் பிக்சர்ஸையும் ஓபன் பண்றாரு. இந்த கதையை வந்துட்டு ரஜினிகாந்த் அவர்கிட்ட சொல்லும் போது அவர் வந்துட்டு சில காரணங்களால ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட கதையை வந்து விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. விஜயும் வந்துட்டு சில தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த படத்துல நடிக்க முடியாம போகுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கமலஹாசன் சொல்லும் போது அவர் வந்து ஹேராம்ல ரொம்ப பிஸியா இருந்தனால இந்த படத்துல வந்து நடிக்க முடியாம போயிடுது. இந்த மாதிரி ஒரு சில பேர்கிட்ட சொல்லி கடைசியா வந்துட்டு யாருமே நடிக்க முடியாம போகும்போது கடைசியா வந்துட்டு இந்த படத்தோட கதையை அர்ஜுனுக்கு போயிருக்கு. அர்ஜுன் கேட்ட உடனே பல்கா வந்துட்டு டேட்ஸ் கொடுத்துட்டு இந்த படத்துல வந்துட்டு அவர் நடிக்கிறாரு. அந்த மாதிரி நடிச்சு செகண்ட் டைமா வந்துட்டு அர்ஜுன் அண்ட் சங்கர் காம்பினேஷன்ல பயங்கர ஹிட் அடிச்ச படம் தான் முதல்வன். இது சங்கருடைய கண்டினியூஸான 5வது பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது. இந்த படத்துல டைலாக் ரைட்டர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுஜாதா அவர்கள். இந்தியனுக்கு அப்புறம் சுஜாதா அவர்கள் திருப்பி வந்துட்டு சங்கரோட கை கோர்க்கிறாரு. ஜென்டில்மேன் அண்ட் இந்தியன் இது ரெண்டுமே வந்துட்டு பாலிடிக்ஸ் அண்ட் கரப்ஷனை வந்து பேஸ் பண்ணி எடுத்த படம். முதல்வனும் அதுல வந்து அடுத்த லெவலுக்கு மூவ் ஆயிட்டு பாலிடிக்ஸ் அண்ட் கரப்ஷனை வந்துட்டு எடுத்த படம். அதுவும் வந்து பயங்கர பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல சங்கர் வந்துட்டு ப்ரொடியூசராகவும் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா ஆகிறாரு. அதனால 2001ல நாயக் அப்படின்னு முதல்வன் படத்தை வந்துட்டு ரீமேக் பண்ணி நாயக் அப்படின்னு ஹிந்தில வந்து டைரக்ட் பண்றாரு. அந்த படம் அங்க வந்துட்டு இந்த அளவு அதாவது தமிழ்ல எவ்வளவு ஹிட் ஆச்சோ அந்த அளவு அங்க ஆகல. இருந்தாலும் ஒரு கிளாசிக்கா ஒரு நார்மலான ஒரு ஹிட் அங்க அடிக்குது. இதுக்கப்புறம் கமல் அண்ட் பிரீத்தி ஜிந்தா வச்சு எந்திரன் அப்படின்னு ஒரு படத்தை வந்துட்டு டைரக்ட் பண்ண போறோம். போட்டோ ஷூட்லாம் வந்து நடத்தி முடிக்கிறாங்க. ஆனா இந்த எந்திரன் படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை லெவல் பட்ஜெட், அது மட்டும் இல்லாம டெக்னாலஜி பயங்கரமா இருக்கு அப்படின்ட்டு இந்த படம் வந்து நமக்கு சூட் ஆகுமா, அது மட்டும் இல்லாம இந்த படம் ரிலீஸ் ஆகி அந்த அளவு ஹிட் அடிக்குமா அப்படின்ட்டு கமலஹாசனுக்கு ரொம்பவே டவுட் ஆயிடுச்சு. அதனால அவர் வந்துட்டு இந்த படத்துல இருந்து ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால இந்த படமும் வந்து அப்போதைக்கு டிராப் ஆயிடுச்சு. டிராப் ஆனவொன்னே சங்கர் வந்து சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட் வேற இன்னொரு இதுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு புதுசா வந்து ஹீரோக்கள் யாராவது அதாவது அது வரைக்கும் ஃபெமிலியரா இருந்த ஹீரோஸை மட்டுமே எடுத்திருந்த சங்கர் இப்போ வந்து புதுசா வந்துட்டு யாராவது இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பாய்ஸ் அப்படின்னு ஒரு படத்தை வந்துட்டு எடுக்கலாம்னு ரெடி பண்றாரு. அதுக்கான ஹீரோ ரோல்ஸ்க்கு வந்துட்டு புதுமுகங்களை வந்துட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. வந்து ஒரு 500 பேரை வந்து நடிக்க சொல்லி ஒரு 5 பேரை மட்டும் செலக்ட் பண்றாங்க. அந்த 5 பேருக்கு அப்புறம் ஒரு லேடி கேரக்டர் வருது, அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது தான் அமிதாப் பச்சனுடைய பார்க்கர் பெண் விளம்பரம் வருது. அதுல நடிச்ச ஜெனிலியாவை பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டு இந்த பொண்ணையும் நடிக்க வைக்கலான்ட்டு அவரு டிசைட் பண்றாரு. இந்த படம் வந்து அப்போ வந்து ரொம்பவே வந்துட்டு அதாவது அதுல வந்து இருக்கிற சீன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அப்பட்டமா அப்படியே வந்து காமிச்சிருப்பாரு சங்கர், எந்த ஒரு கட்டும் பண்ணாம. இதனால வந்து அந்த படம் வந்து அப்போ வந்து ரொம்பவே கலவையான ஒரு விமர்சனத்தை வந்துட்டு வந்துச்சு. இருந்தாலும் அந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகலனாலும் நல்ல ஒரு கிளாசிக் ஹிட் ஆச்சு. இந்த படத்தை அப்போ வந்து சங்கருக்கு வந்துட்டு எடுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த டைம் பயங்கர பீக்ல இருந்த சங்கர் இருந்தாலும் நான் வந்து புது பசங்களை வச்சு ஹிட் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு காமிக்கிறதுக்காகவே இந்த படத்தை எடுத்து ஹிட்டும் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்துட்டு மேட்ரிக்ஸ் படத்துல எல்லாம் வந்துட்டு டைம் ஃப்ரீஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி நடிச்சிருப்பாங்க. அதே டெக்னிக்கை வந்துட்டு இந்த இதுல வந்துட்டு ஒரு பாட்ல வந்து செஞ்சிருப்பாரு சங்கர். டெக்னிக்கை யூஸ் பண்ணி 62 கேமராஸை வச்சு ஷூட் பண்ணி அது எல்லாத்தையுமே ஒன்னாக்கி இந்த படத்துல வந்து ஷோ பண்ணிருப்பாங்க அந்த அலையலை சாங்ல. இதுதான் வந்துட்டு டைம் ஃப்ரீஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் தமிழ் படம். படத்துல எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா 3D மாடல்ல ஒரு கேர்ள் வருவாங்க. அந்த கேர்ளை உருவாக்கத்துக்காக சில படத்துல ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸை கூட்டு வந்திருப்பாரு சங்கர். அதுக்கப்புறம் 2005ல அன்னியன் படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துல வந்துட்டு முதல்ல சியான் விக்ரமும் சங்கரும் வந்துட்டு கை கோர்க்கிறாங்க. இதுல வந்து இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா இந்த இது வரைக்கும் அதாவது பாய்ஸ் வரைக்கும் வந்துட்டு இவருக்கு இசையமைப்பாளராக இருந்த ஏஆர் ரஹ்மான் இந்த படத்துல அமைக்கல. அதுக்கு பதிலாக ஹாரிஸ் ஜெயராஜ் இந்த படத்துல இசையமைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல இருக்கிற எல்லா பாட்டுமே வந்துட்டு நாம வந்து எப்ப கேட்டாலும் எப்ப பார்த்தாலும் ஒரு புதுசான ஒரு படமா பாக்குற மாதிரி தான் அன்னியன் அமைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த பாய்ஸ் படத்துல வந்து ஃப்ரீஸ் டெக்னிக் யூஸ் பண்ணார்ல, இந்த படத்துல வந்து ஒரு ஃபைட் சீனுக்காக 120 கேமராஸ் யூஸ் பண்ணி 260 டிகிரிஸ்ல அந்த ஃபைட்டை வந்து ஷூட் பண்ணிப்பாரு. கிட்டத்தட்ட 25 நாள் வந்துட்டு ஒரே ஒரு ஃபைட் சீன் மட்டும் ஷூட் பண்ணாங்க. இருந்தாலும் இந்த படமும் பயங்கர பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அதை விட இந்த படத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சாங்க்கு அந்த ஊரே வந்துட்டு பெயிண்ட் அடிச்சிருப்பாரு. ஊர் மட்டும் இல்ல, ரோடு, காடு, மலை எல்லாத்தையுமே வந்துட்டு பெயிண்ட் அடிச்சு பிரம்மாண்டத்தின் இயக்குனர் சங்கர் அப்படின்ற ஒரு பேரை வந்துட்டு பதிச்சாரு சங்கர். இந்த படமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொலிட்டிக்கல் பிரச்சனை, கரப்ஷன்ஸ் இதெல்லாமே வந்து பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படமா தான் இருக்கும். அதோட இந்த படத்தோட ஹீரோயினா வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிம்ரனா வந்துட்டு ட்ரை பண்ணிருக்காங்க. சிம்ரன் வந்து டேட்ஸ்
இல்லாதனால அவங்களால நடிக்க முடியாமல் போகுது. அடுத்தது அசீனை வந்து கேட்டிருக்காங்க. அசீனும் வந்துட்டு நடிக்க முடியாமல் போகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு நடிச்சவங்க தான் சதா அவர்கள். இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவேக் ரோல் பார்த்தீங்கன்னா அந்த விக்ரம் கூட ஃப்ரெண்டாகவும் நடிச்சிருப்பாரு அண்ட் வந்து போலீஸ்க்கு அசிஸ்டண்ட்டாகவும் நடிச்சிருப்பாரு. 2 ரோலுமே வந்துட்டு அவரே பண்ணியிருப்பாரு. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது விவேக் அவர்கள் உள்ள வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2மே தனித்தனி ரோலாக இருந்தது. விவேக் அவர்கள் உள்ள வந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ரோலில் ரொம்ப அந்த அளவு ஸ்கோப் இல்லை அப்படின்ட்டு அவருக்காகவே அந்த ரோலையும் வந்து சேர்த்து வச்சுட்டு 2 ரோலையும் ஒரே ஆள் பண்ற மாதிரி கதையா அமைச்சிட்டாங்க. இந்த படத்தை வந்து ரஜினிக்காக தான் அவர் வந்து எழுதினாரு. ஆனால் அந்த டைம் வந்துட்டு ரஜினி அவர்கள் நடிக்க முடியல. இருந்தாலும் அவருக்காக இன்னொரு 3 கதையை வந்துட்டு ரெடி பண்ணிட்டு அவரை நடிக்க சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது இந்த டைம் ரஜினியால் நடிக்க முடியலன்னு அவர் வந்துட்டு ஒதுங்கிட்டாரு. அந்த படங்கள் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்வன், ஐ அண்ட் சிவாஜி. ரொம்ப நாளாவே ரஜினி கூட படம் பண்ணணும் அப்படின்னு ஆசையா இருந்த சங்கர் வந்துட்டு அந்த டைம் சொன்ன கதைகள்லாம் வந்து ரஜினி ஒத்துக்கல. இருந்தாலும் 2007ல திருப்பி வந்து ரஜினிகாந்த் சொல்லி அவர் ஓகே பண்ண படம் தான் சிவாஜி த பாஸ். 2007ல இந்த படம் ரிலீஸ் ஆகி பயங்கர பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது. எப்படி இந்தியன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 50 crore கலெக்ஷன் ஆன படமா இருந்ததோ அதே போல சிவாஜி த பாஸ் ஃபர்ஸ்ட் 100 crore கலெக்ஷன் ஆன படமா அமைஞ்சது. இந்த படத்திலையும் சங்கர் அவர்கள் அவருடைய பாணியிலே வந்துட்டு பாலிடிக்ஸ் அண்ட் கரப்ஷனை வந்துட்டு ரொம்பவே வந்து சூப்பரா எடுத்துட்டு போய் ரஜினிகாந்தை வச்சு ஒரு தரமான சம்பவத்தை முடிச்சிருப்பாரு. இதுக்கப்புறம் சங்கர் அவருடைய ட்ரீம் ப்ராஜெக்டான எந்திரன் கண்டிப்பா எடுக்கணும் அப்படின்ட்டு நினைச்சிருந்தாரு. இனிஷியலா கமலஹாசன் வச்சு போட்டோ ஷூட்லாம் பண்ணதுக்கு அப்புறம் டிராப் ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த படத்தை எடுக்கலாம் இல்ல ஷாருக் கானை வச்சு எடுக்கலாம்னு ட்ரை பண்ணாரு. ஆனா ஷாருக் கானும் வந்து எடுக்காம அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து ரஜினி ஆக்ட் பண்ணி 2010ல எந்திரன் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துல டெர்மினேட்டர், அவதார், அயன் மேன் இந்த படத்துக்குலாம் விஎஃப்எக்ஸ் பண்ண லெகசி என்ற டீமை வந்துட்டு இங்க வந்து கூட்டு வராரு. அவங்க சொன்ன பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ்க்கு மட்டுமே படத்தோட பட்ஜெட்டே டபுள் ஆக போற அளவுக்கு இருந்துச்சு. இருந்தாலும் சரி ஓகே இதை வந்து நம்ம இப்போ பண்ணா அந்த விஎஃப்எக்ஸ் சீன்ஸை வந்து குறைச்சிக்கிட்டாலே நம்ம படத்தை வந்து ஈஸியாக பட்ஜெட்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு அது விஎஃப்எக்ஸுக்கு பதிலாக அனிமேட்ரானிக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது என்னடா அனிமேட்ரானிக்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது வேறு எதுவும் கிடையாது. இந்த பொம்மலாட்டெல்லாம் பார்த்துருப்பீங்களா? பொம்மலாட்டத்தில் வந்துட்டு பொம்மையை வந்துட்டு ஒரு கயிறு வச்சுட்டு கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து ஆட வைப்பாங்களே அதே தாங்க. இதில் வந்துட்டு இருக்கிற ரோபோட்டை வந்துட்டு நம்ம ஒரு ஸ்டிக்கு இல்லைனா பின்னாடி இருந்து வந்துட்டு நம்ம வந்து ஆக்ஷன் பண்ண வைக்கலாம். அதாவது கை, கால் எல்லாத்தையும் வாய் எல்லாமே அசைக்க வைக்கலாம். இதில் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணை மட்டும் அசைக்க முடியாது. அதனால தான் சங்கர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு ரோபோட்டுக்கு கண்ணாடியை போட்டு விட்டார். இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக வந்துட்டு இந்த படம் வந்து தயாராகுது. அதே போல் விஷுவல் எஃபெக்ட்ஸை குறைச்சிக்கிட்டு அனிமேட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணி படத்தை வந்துட்டு எடுத்து முடிக்கிறாங்க. இதில் என்ன ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இந்த படத்தை எடுத்துட்டு இருக்கும் போது சங்கருடைய டைலாக் ரைட்டர் சுஜாதா அவர்கள் வந்துட்டு மல்டி ஆர்கன்ஸ் ஃபெயிலியர்னால இறந்து போயிறாரு. இது வந்து சங்கருக்கு ஒரு பெரிய இழப்பாக தான் பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு வந்துட்டு மதன் கார்த்திக் வந்து டைலாக் ரைட்டராக உள்ள வராரு. இருந்தாலும் இந்த படத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து சங்கர் வந்துட்டு ரிலீஸும் பண்ணுறாரு. படமும் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது. அப்போ இருந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து பிரேக் பண்ணி எந்திரன் பயங்கர ஹிட் அடிக்குது. அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு 3 Idiots படத்தை வந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவருடைய கஷ்டங்கள் அவருடைய எல்லா டென்ஷனும் வந்துட்டு குறைஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீல் பண்ணாரு. அதனால இந்த படத்தை வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்ட்டு அந்த படத்தோடைய தமிழ் ரீமேக்கை வாங்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அதை ஏற்கனவே வந்துட்டு எஸ்ஏசி வாங்கி வச்சிருந்தாரு. அதனால அவர்கிட்ட பேசி இந்த படத்தை நான் டைரக்ட் பண்றேன்னு சொல்லும் போது தான் சரி விஜய் வச்சு எடுங்க அப்படின்ட்டு அவரும் ரெக்கமெண்ட் பண்ண அந்த மாதிரி ரிலீஸ் ஆன படம் தான் நண்பன். சங்கரும் அந்த ஒரிஜினல் வெர்ஷனை அப்படியே கெடுக்காம அப்படியே சூப்பரா அவருடைய ஸ்டைலில் தமிழ்ல வந்துட்டு கொடுத்திருப்பார் படத்தை. இருந்தாலும் இந்த படத்துல வந்துட்டு நிறைய கண்டினியூட்டி வந்துட்டு மிஸ் ஆயிருக்கும். இருந்தாலும் அந்த படமும் வந்துட்டு அப்ப பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. 1993ல இருந்து 2012 வரைக்கும் 20 வருஷத்துல சங்கர் 10 படம் கொடுத்தாரு. 10 படமும் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. இது வரைக்கும் சங்கருடைய பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். இவர் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான தமிழ் டைரக்டர் அப்படின்றத தாண்டி எல்லா லாங்குவேஜ்லயும் சங்கர் வந்துட்டு ஒரு ஐகான் டைரக்டர் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு ஒரு பேர் வந்து ரீச் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் 2015ல சியான் விக்ரம் உடைய ஒரு இன்னொரு செகண்ட் டைமா வந்துட்டு இணையறாங்க ஐன்ற படத்துக்காக. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது 2012 வரைக்கும் பாத்தீங்கன்னா சுஜாதா என்ற டைலாக் ரைட்டர் இவர்கிட்ட இருந்தனால பயங்கரமா வந்துட்டு டைலாக் சூப்பரா இருக்கும். ஆனா 2012ல சுஜாதா அவர்கள் இறந்து போயிட்டனால இவருக்கு வந்து ஒரு பெரிய கை உடைஞ்சதாவே வந்துட்டு எல்லாரும் சொன்னாங்க. என்னதான் சங்கருடைய பிரம்மாண்டம் அது மட்டும் இல்லாம சியான் விக்ரம் டெடிகேஷனான ஆக்டிங் எல்லாமே இருந்தாலும் படம் வந்து பாத்தீங்கன்னா அதோடைய ஸ்டோரி ஆகட்டும் இல்ல வந்துட்டு டைலாக் ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்பவே வீக்கா இருந்தது. அது சுஜாதா இல்ல அப்படின்றது ஐ படத்துல அப்பட்டமா தெரிஞ்சது. ஐ படமும் அந்த அளவு ஓடலங்க. அப்புறம் 2018ல எந்திரன் 2 வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. இந்த படம் வந்து எந்திரனுடைய அப்படியே செகண்ட் பார்ட்டா அமையுது. ரஜினிகாந்த் அவர்கள் தான் நடிச்சிருக்காரு. இந்த படத்துல என்னதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டோட பயங்கரமான பிரம்மாண்டம் விஎஃப்எக்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாலும் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரி வந்து ஒரு லாக் ஆயிடுச்சு. இது வரைக்கும் சங்கருடைய படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ தான் வந்துட்டு தப்பு செய்யறவங்களை பழி வாங்குற மாதிரி இருக்கும். ஆனா இந்த படத்துல வந்துட்டு நல்லவனா இருக்கிற அக்ஷய் குமார் வந்துட்டு ஒரு தப்பான கேரக்டர் அப்படின்ற மாதிரி ஷோ பண்ணியிருப்பாங்க. அவரை வந்து அழிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இது வந்து மக்கள்கிட்ட வந்து அந்த அளவு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லை ஒரு சலசலப்பையும் ஏற்படுத்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் கொடுத்த பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க தவறிச்சு. இதுக்கப்புறம் சங்கர் வந்துட்டு இதுமாரி நம்ம ஒரு கம்பேக் கொடுத்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை தான் இந்தியன் 2 வந்துட்டு ஸ்டார்ட் பண்றாரு. 2019ல ஸ்டார்ட் பண்ண இந்தியன் 2 கோவிட் பிரச்சனை நிறைய
அங்க ஷூட்டிங்ல ப்ராப்ளம் எல்லாமே நடந்து 2024ல ரிலீஸ் ஆகுது. ஆனா மக்களுடைய எதிர்பார்ப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணல. இதுல இருந்த எமோஷன் சீன்ஸ் ஆகட்டும், இல்ல வேற எந்த சீன்ஸ் ஆகட்டும், எதுவுமே வந்துட்டு மக்கள்கிட்ட வந்து அந்த அளவு செட் ஆகல. படம் அட்ட ஃப்ளாப்பா இருந்த இடம் தெரியாம காணாம போயிடுச்சு. இதுலயும் டயலாக் ரைட்டர் சுஜாதா இல்லாதது ரொம்பவே அப்பட்டமா தெரிஞ்சது. இதுக்கப்புறம் 2025ல தெலுங்குல போயிட்டு கேம் சேஞ்சர் அப்படின்னு ஒரு படத்தை வந்துட்டு இயக்குறாரு. அந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவு போலங்க. இதுல வந்து சங்கருடைய ஐகானிக் அந்த சாங்ஸ் ஆகட்டும், இல்ல பிரம்மாண்டமா போட்ட செட்ஸ் ஆகட்டும், எதுவுமே வந்துட்டு எடுத்து கொடுக்கல. இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா சங்கருடைய பழைய படங்களை ஞாபகப்படுத்துற மாதிரி நிறைய சீன்ஸ் இருந்ததுனால இந்த படம் வந்துட்டு ஹிட் அடிக்கல. இந்த படத்துல வந்து எல்லாரும் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஸ்டோரி யாருன்னா கார்த்திக் சுப்புராஜ். அதனால படம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அந்த படமும் சரியாவே போகல. இந்த படங்கள்லாம் கொஞ்சம் ஹிட் அடிச்சிருந்ததுல அந்த டைம்ல வந்துட்டு இவர் பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னு பேர் வாங்கிட்டாரு. அதனால வந்துட்டு இவரால வந்து அந்த சின்ன பட்ஜெட் படம்லாம் வந்து எடுக்க முடியல. அந்த படத்தெல்லாம் வந்து இவர் எடுக்கணும்னு ஆசைப்பட்டதுனால இவர் என்ன பண்ணாருன்னா, இவருடைய ப்ரொடக்ஷன்ல காதல், வெயில் இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள்லாம் வந்துட்டு எடுத்து ரிலீஸும் பண்ணி வெற்றியும் அடைஞ்சாரு. இருந்தாலும் இப்ப இருக்கிற சூழ்நிலையில இவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் 3ன்ற படம் வந்து எல்லாம் முடிச்சு வச்சிருக்காரு. ஆனா இந்தியன் 3 வந்துட்டு அந்த அளவு நல்லா வருமா, நல்லா ஓடுமா அப்படின்றது மக்கள்கிட்ட வந்துட்டு ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி படம் சரியா ஓடலன்னா இன்னும் இவருடைய நிலைமை வந்து ரொம்ப பாதாளத்துக்கு போயிடும். அதுக்கப்புறம் சங்கர்ட்ட வேற ஏதாவது படம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்துட்டு வேல்பாரின்ற ஸ்டோரியை வந்துட்டு எடுத்து காப்பிரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காரு. அந்த ஸ்டோரிக்கு ஸ்கிரீன் பிளே எல்லாம் எழுதி ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அந்த படம் வந்து டைரக்ட் பண்ண ஆரம்பிப்பாரு அப்படின்றது நமக்கு இன்னும் தெரியல. இருந்தாலும் தமிழ் சினிமா அதுக்கு மேல இந்தியா சினிமாவே வந்துட்டு ஒரு லெவலுக்கு கொண்டு போயிட்டு நிறுத்தி பிரம்மாண்டத்தின் உச்சமா வந்து இருந்த சங்கர் இப்போ வந்துட்டு இருக்கிற நிலைமை வந்துட்டு ரொம்பவே கீழே தான் இருக்கு. இருந்தாலும் சங்கர் வந்து திரும்பி ஃபீனிக்ஸ் பறவையா அப்படியே மேலே ஏஞ்சி வருவாரு அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கு. அவர் பழைய மாதிரி நல்ல தரமான படங்களை வந்துட்டு கொடுப்பாருன்னு நம்புவோம். இதுக்கப்புறம் சங்கருடைய படங்கள் எந்த அளவு வந்துட்டு வெற்றி அடையும், எந்த அளவு மக்கள் வந்து வரவேற்பாங்கன்றது நம்ம வந்து இனிமேல் பொறுத்து இருந்தான்னு பார்க்கணும். உங்களுடைய கருத்து என்ன? சங்கர் திருப்பி வந்துட்டு அப்படியே மேலே வருவாரா, இல்ல வந்துட்டு அவருடைய பீரியட் வந்து முடிஞ்சிருச்சா? ரெண்டுல உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கமெண்ட் பண்ணுங்க.